முடியாது, அந்த கடனும் கட்ட முடியாது. பொம்பளை பிள்ளைக்கு கடன் வாங்கி செஞ்சா கல்யாணம் 1.5 வருஷத்துல அவளுக்கு செலவு வந்துடும் 1 லட்சம் ரூபாய்க்கு. மாசம் ஆயிட்டானா அவளுக்கு வளைகாப்பு போடணும், பிரசவம் பார்க்கணும், திருப்பி கூப்பிட்டு போட்டு விடும்போது மரியாதையோட கூப்பிட்டு கொண்டு போய் விடணும். பிறந்த புள்ள 3 மாசம் ஆயிடுச்சுன்னா காதுல ஓட்ட உடனும்பாங்க. சரியா? ஆம்பளை புள்ளையா இருந்தா காது ஓட்டோடு நின்று போயிடும். பொம்பளை புள்ளையா இருந்தா 13 மாசத்துல வருஷத்துல தாவணி ஓடணும் இல்லையா? அது இருக்குது. இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நீ வரிசையா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீ வாங்கின கடனை எங்க கட்டுவ? அந்த ஒரு செலவு தான் இருக்கா அவன் குடும்பத்துக்குள்ள, இன்னும் இதர செலவு இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வருமானம் என்ன வருதோ அதுல எவ்வளவு எடுத்தா நம்ம ஒரு கடன் வாங்கினா கட்ட முடியும் அப்படின்னு ஒரு யூகம் வகுக்காம நீ பயணம் பண்ணால் எந்த காலத்துல நீங்க முன்னேற முடியும்? நம்ம வருமானம் மாசத்துல 10,000 ரூபாய் தான். வெளியில 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு 10,000 ரூபாய் சம்பாரிச்சா நீ எப்படி கட்ட முடியும் சொல்லுங்க? அவர் சொல்றாரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் கடன் வாங்கினாராம். வாங்கியிருப்ப, பொண்டாட்டி புள்ள புருஷனுக்கு தான் வாங்கியிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லல. அது உன் குடும்பத்துக்கு வாங்கியிருக்கேன்னா வாங்கியிருக்க மாட்டேன்.